கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்பார்கள். ஏனென்றால் நவகிரகங்களில் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம். இந்த கடகத்திலே சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆடி மாதம் என்று சொல்லப்படுகிறது. கேரளாவில் இதை ராமாயண மாசம்னு சொல்லுவாங்க, கற்கடக மாசம்னு சொல்லுவாங்க. ஆக அம்மன் அருள் நிரம்பிய இந்த மாதத்தை அம்மன் உங்கள் ராசிநாதனே சந்திரன் தான் இல்லையா? ஆக இந்த மாதம் அம்மனுடைய அருளை பெற்று வேண்டிய வரங்களை பெறலாம். கடகராசி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி, வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடங்கிறது வருமான சம்பந்தம், வருமானம், அதாவது வாக்கு தனம் குடும்பஸ்தானம். ஆக வருமானம் வரக்கூடிய அமைப்பு ராசியிலே இருக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார். ஆக சூரியன் அரசாங்க வழி வருமானங்கள் பெருகும். அடுத்ததாக குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். ஆக குடும்பத்தினருடன் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பில் தான் சூரியன் இருக்கார். ஆனாலும் சூரியன் ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். எப்படின்னா தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதி, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். 3ஆம் இடம் தகவல் தொடர்பு ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம். 3ஆம் இடம் என்பவருடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை குறிக்கக்கூடிய இடம். நம்மளை எடுக்கக்கூடிய முதல் முயற்சியை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3க்கும் 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12க்கும் உடையவர் யார் என்றால் புதன். புதன் உங்கள் ராசியிலே வெறும் 3 நாட்கள் வரை சஞ்சரிக்கிறார். பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். வாக்கு தனம் குடும்பஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது யோகம். ஏன்னா நம்மளுடைய எடுக்கக்கூடிய முயற்சியை சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஆக எடுத்த காரியத்திலே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல இளைய சகோதர வழி வருமானம், 2ஆம் இடங்கிறது வருமானம். இளைய சகோதர வழி வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அவர்கள் வழியாக ஏதாவது வருமானம் பெறக்கூடிய அமைப்பு பெறக்கூடியது. அடுத்ததாக நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல புதிய செய்தி சேரும், நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பு. தைரியஸ்தானத்து அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா குடும்பஸ்தானம் 2ஆம் இடம். ஆக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, தைரியமாக பேசக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடம் தைரியஸ்தானம். அந்த ஸ்தானத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும்போது எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்துடைய உறுப்பினர்களுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்தினருடைய உறுப்பினர்களுக்காக சில செலவுகள், அவங்களுடைய நன்மைக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடுகளிலிருந்து வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா 12ஆங்கிறது வெளிநாடு, 2ஆம் இடங்கிறது வருமானம். வெளிநாடு சம்பந்தமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. புதன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் அனுகூலமான நிலையிலே சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதி, 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானம், சொத்து சுகஸ்தானம், அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம், சுகஸ்தானம், வித்தை ஸ்தானம். ஆக இந்த 4க்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடம் நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்று நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். 11ஆம் இடம் என்கிறது மூத்த சகோதரம். 11ஆம் இடம் என்கிறது சித்தப்பா ஸ்தானம். ஆக இந்த 11ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் யார் என்றால் சுக்கிரன் உங்கள் ராசியிலே 15ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக இது ஒரு சிறப்பான நிலை. 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி ராசியிலே சஞ்சரிப்பது எதை தொட்டாலும் லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏனென்றால் 11ஆம் இடத்துல அங்கே குரு இருக்கார் ஏற்கனவே. இந்த 11ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது எடுத்த காரியத்தில் அனைத்திலுமே முயற்சியிலுமே வெற்றி லாபம் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல 11ஆம் இடத்து ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், நம்ம ரொம்ப நாளாக நடக்க வேண்டி காத்து கொண்டிருந்த எண்ணம் நடைபெறும். ஏன்னா அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம்.
அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் இல்லையா? வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்து, சுகம், புதிய வண்டி வாங்குதல், வாகனம் வாங்குதல், இடம் வாங்குதல், நிலம் வாங்குதல், இந்த மாதிரியான, இல்லைன்னா உங்கள் இடத்தை நல்ல விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு, நிலம் அசையா சொத்துக்கள் மூலமாக யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அது 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், நிலம் இடம் சம்பந்தமான வருமானம், வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம், 4ஆம் இடம் என்பது வாகனம் சம்பந்தமான வருமானம். ஆக அது ஒரு சிறப்பான நிலை. அடுத்தது 11ஆம் இடத்து அதிபதி அவர்கள் தான் இல்லையா? 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் போது நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் ஆதாயங்கள், அதே போல சித்தப்பா வகை லாபங்கள், மூத்த சகோதர வழியாக ஏதாவது வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான பலன்களை தர காத்திருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் என்பது விளையாட்டு ஸ்தானம், பதவி ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், எண்ணம், நமக்கு மனசுல உதிக்கக்கூடிய எண்ணத்தை குறிக்கக்கூடிய, சிந்தனையை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். ஆக இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் யார் என்றால் செவ்வாய் 11ஆம் இடத்திலே குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருக்கிறார். இது பெரிய யோகம். ஏன்னா 5க்கும் 10க்கும் உடையவர், ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல செவ்வாய், அதுவும் குரு சுபகிரகம், குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகமாக செயல்படுகிறார். பொதுவாக 5, 11 எப்பெல்லாம் யாருக்கெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னா 5ஆம் இடங்கிற சிந்தனை, ஏன்னா 11ஆம் இடங்கிறது அது நிறைவேறக்கூடிய இடம். ஆக நம்மளுடைய சிந்தனை நிறைவேறக்கூடிய இடம். ஈர்ப்பு விதியெல்லாம் சொல்றாங்கல்ல, லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மாரி சமயத்தில் அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் முயற்சி பண்ணுனா உடனே நடக்கும். ஏன்னா அவங்களுடைய சிந்தனை நடைபெறக்கூடிய இடம். சிந்தனை நமக்கு வரக்கூடிய சிந்தனை 5ஆம் இடம், 11ஆம் இடங்கிறது பூர்த்தியாகக்கூடிய இடம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். ஆக நம்மளுடைய சிந்தனை நடைமுறைக்கு வரக்கூடிய இடம், நம்மளுடைய சிந்தனை செயல் வடிவம் பெறக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய மனசிலுடைய நீண்ட நாள் ஆசை உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும் பொழுது தொழிலிலே லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலிலே மிகப்பெரிய லாபத்தை இருக்கக்கூடிய அமைப்பு, திடீரென்று ஒரு வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. இப்போ ஏன்னா 10ஆம் இடத்த அதிபதி 11ல், அதுவும் சுபகிரகத்தோட குரு மங்கள யோகமாக செயல்படும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய யோகம். கடகராசிக்கு இந்த மாதம் ஆடி மாதங்கிறது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் 2 கிரகம் இருக்குது, 2ஆம் இடம் வலுவடைகிறது. ஆக பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பான மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.